ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு கொஞ்சம் புதுசாக வெள்ளரிக்காய் தயிர் சாதமும் தொட்டுக்க மாங்காய் ஊறுகாயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் பெரிய வெள்ளரிக்காய் ஹாஃபை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, அரை கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 300 கிராம் கெட்டி தயிர், அரை ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குலைவாக வேக வச்ச சாதமும் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டுமே சேர்த்து நல்லா தலை மிக்ஸ் பண்ணி இறக்குனா வெள்ளரிக்காய் தயிர் சாதம் ரெடி. இப்போ ஊறுகாய் பண்ணுறதுக்கு 3 பெரிய மாங்காயை உப்பு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். இப்போது இது கூட 50 கிராம் தனி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஊற வச்சுருந்த மாங்காவும் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுமே வறுத்தரைச்ச பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டா ஊறுகாய் ரெடி.